வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் வைல்ட் ஹைல் சைகா சீசன் 1 எபிசோடு 24. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபையும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த எபிசோடோட ஒரிஜினல் டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம போடுற வீடியோவோட டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வாங்க வளன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜின்னுக்கும் ஹீரோவோட மாஸ்டரான நெப்போவுக்கு தான் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஜின்னு சொல்கிறேன், நான் அவங்க கூட ஃபைட் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. அது ஃபஸ்ட்டு ரவுண்டே நீ என்னுடைய ஜூனியர் சிஸ்டர் அப்படிங்கிறனால நான் உன்னை ஹார்டாக அட்டாக் பண்ண மாட்டேன். நான் உன்னை லைட்டாகவே அட்டாக் பண்ணுறேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களான்னு சொல்லி ஜின்னு சிரிச்சிட்ருக்கான். சரி, உங்களுடைய திறமையை காட்டுங்க. எங்கே பாருங்கள், என்கிட்ட எவ்வளோ மேஜிக்கல் வெப்பன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதை உங்களால் ப்ரோக் பண்ண முடியுமா? என்னது இத்தனை மேஜிக்கல் வெப்பன்ஸாக? இதெல்லாம் டஞ்சனில் தானே கிடைக்கும். என்னது இத்தனை மேஜிக் வெப்பன்ஸ்னு சொல்லி அங்கே இருக்க ஆடியன்ஸும் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் ரெடியாக இருக்கேன், வாங்க நம்ம ஃபைட் பண்ணலாம் பிரதர். அவங்க கூட நான் ஃபைட் பண்ண ஆர்வமாக இருக்கேன். அங்கே இப்போ பார்த்துட்ருக்கான். இவ்வளோ மேஜிக்கல் வெப்பன்ஸ் இருக்கா, என்னால் எப்படி அட்டாக் பண்ண முடியும்? நான் ஸ்பிரிச்சுவல் வச்சு அதுவும் ஸ்வாட் வச்சுல ஃபைட் பண்ணுவேன். அந்த பொண்ணு கூட நான் எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்? இப்படிலாம் பண்ணக்கூடாது. மேட்ச் அங்கே ஹீரோட மாஸ்டரும் பார்க்குறாரு. இங்கே மேஜிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. இது ஸ்வாட் வச்சு ஃபைட் பண்ணுற ஒரு காம்படிஷன், மேஜிக்கல் வச்சு அட்டாக் பண்ண ஒரு காம்படிஷனே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அட்டாக் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியல. நெப்போவால் ஒரு ஸ்பிரிச்சுவல் வச்சு ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணுறவன் தான். ஆனால் ஜின்னும் எப்படி அவனால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோட மாஸ்டரும் பார்க்குறாரு. நீங்கள் என்னை அட்டாக் பண்ணுவாங்க, நாங்கள் ஒரே ஒரு ட்ரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அதில் வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே அதை ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம். இது எனக்கு போதுமேன்னு சொல்லிட்டு நெப்போவும் அட்டாக் பண்ண வரான். ஜின்னும் என்னால் ஒன்று அட்டாக் பண்ண முடியும். நீ எவ்வளோ பெரிய ட்ரிக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுவேன்னு தானே சொன்னேன். என் ஒரு அட்டாக் போதும், உன்னுடைய எல்லா அட்டாக்கையும் நீ தடுத்துடும். நீ அந்த ஒரு ட்ரிக்கை நீ யூஸ் பண்ணு. நீங்கள் என்னை ஜெயிச்சலாம் நீங்கள் நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனை மட்டும் நீங்கள் பிளாக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிடலாம்னு சொல்லி ஜின்னும் சொல்கிறான். அவன் போய் அட்டாக் பண்ணுறான். அதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட விழுகலை. அதில் என்னது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட விழுகலையா? இப்போ பாரு, நான் பிரேக் பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் அவன் அதில் அட்டாக் பண்ணுறான். மறுபடியும் அதில் ஒன்றும் ஆகலை. நீங்கள் மறுபடியும் அட்டாக் பண்ணுங்கள் பிரதர். நீங்கள் இதில் அட்டாக் மட்டும் பண்ணிட்டு என் மேலே ஒரு டச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் இதில் வின் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் கோவப்படாமல் இதில் அட்டாக் பண்ணுங்கள். நீங்கள் கோவப்பட்டுறாதீங்க. என்னை நீ கோவமாக்குற, வர வர நீ என்னை ரொம்ப வெறியேற்றுற. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதில் என்னுடைய நார்மல் அட்டாக் வேலை செய்யலை. நான் பொட்டேஷனல் அட்டாக் வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நினைக்கிறேன் நம்மளுடைய நார்மல் அட்டாக் இதில் வேலை செய்யலை. நம்ம பொட்டேஷனல் அட்டாக் வச்சு தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அந்த ஷீல்டை ஒரு அட்டாக் பண்ணுறான். அது ரெண்டாக உடஞ்சிருது. அங்கேருந்து மாஸ்டர் கத்துறான், கேர்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த ஷீல்டு இருக்குது, இதையும் நீங்கள் உடைக்கணும்ல. அந்த ஷீல்டு என்னென்னா அவனுடைய தலையிலேயே இடிச்சிருது. என்னது இது, என் தலையில் இடிச்சிருச்சு. இந்த ஷீல்டு எங்கேருந்து வந்துச்சு? அதுவும் என் தலையில் என்னாச்சு? இவ்வளோ பெருசாக ஏதோ ஒன்று வந்திருக்கு. நான் சும்மா விட மாட்டேன். ஏய் ஜின்னு, நான் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன். உன்னை நான் இந்த இடத்துல நான் கொல்ல போகிறேன். இப்போ பாருன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த ஷீல்டு அடுத்த ஷீல்டு வருது. மறுபடியும் இன்னொரு அட்டாக் பண்ணுறான். அப்படியே அட்டாக் பண்ணிகிட்டே கிடக்கான். 5 6 7 8ன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டே கிடக்கான். அதுக்கப்புறம் அவனே டயர்டாயிடுறான். என்னது இது, இந்த ஷீல்டு எப்போ தான் முடியும்? என்னால் இதுக்கு மேலே முடியவே முடியாது. அங்கே என்னன்னா ஜின்னு ஒரு சேரை போட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். இவர் இதெல்லாம் உடச்சிட்டு வரட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியே போயிட்டு இருந்தால் என்னால் ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பாக நான் இந்த இடத்துல தோற்று தான் போகணும். என்னால் முடியலை. இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணது ஜின்னு தான். அது 7ஆம் ரேஸ் இந்த சிவசிவனுடைய டீம் தான் சொல்லி ரெஃபரியும் அறிவிச்சிடுறாரு. இந்த சைடு ஜின்னு வரான். எல்லாருமே ஜின்னு ஜெயிச்சிட்டான். ஜின்னு வேறு லெவல்னு சொல்கிறாங்க. இது மட்டும் ஜின்னு மேஜிக்கல் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணியிருந்தா அப்படின்னா ஆப்போனண்ட் இறந்தே போயிடுவாங்கல்ல, அப்படி தானே சொல்லி அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க சொல்கிறான். ஜின்னுக்கிட்ட எப்படி இவ்வளோ மேஜிக்கல் வெப்பன்ஸ் வந்துச்சு? அதுவும் டஞ்சன்லேருந்து இதெல்லாம் கிடைக்கிற ரொம்ப கஷ்டமாச்சு. இங்கே சிவசிவனும் பாராட்டுறான். நீங்கள் ரொம்ப திறமையாக வின் பண்ணேன். அதுவும் நல்லா தந்திரமாக வேறு வின் பண்ணிட்டேன். நான் உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஜின்னு. நீ நல்லா ஃபைட் பண்ண. அங்கே மோகனும் சொல்கிறான், நீங்கள் சூப்பராக ஃபைட் பண்ணீங்க. நான் உங்கள் ஃபைட்டை பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிட்டு மாஸ்டரும் மோகனும் அங்கே ஜின்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. சைடில் ஒருத்தர் நின்று பார்த்துட்ருக்கான். ஜின்னுவே இவ்வளோ டஞ்சன்ஸ் ஜின்னுக்கு எப்படி கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.